பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இன்று நான் தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று பொதுச் செயலாளர் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களின் முன்னிலையில் இன்று தாவேகா வெற்றி கழகத்தில் நான் இணைந்துள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் பணி ஆற்றுவதே மகேசன் பணி என்று தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வீறுநடை போட்டுக் கொண்டுள்ளது. பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்று அனைத்தையும் தங்களுடைய கட்சியில் நமது தளபதி விஜய் அவர்கள் அழகாக அமல்படுத்துகின்றார். வெறும் வாய் சொல்லாக பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்று போராடி கொண்டில்லாமல் அதை செயல்பட தமிழக வெற்றி கழகம் செய்து காட்டிக் கொண்டுள்ளது. மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும், எப்படி அறவே லஞ்சத்தை வேறறுக்க வேண்டும் என்று நமது தளபதி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டுள்ளார். நான் முன்னாள் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்துள்ளேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் மாணவர் பருவத்திலிருந்து இளைஞர் காங்கிரஸிலிருந்து மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக நான் பயணித்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது தேர்தல் ரிசல்ட்டுகளுக்கெல்லாம் முன்பே நான் ராஜினாமா செய்துவிட்டேன். நீண்ட நெடிய கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக தாவேகா அரசின் இந்த செயல்பாடுகள் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களின் ஒரு ஃபேனாக நான் பள்ளி படிக்கும் காலத்திலிருந்தே இருந்துள்ளேன். அவரை ஒரு முதல்வராக சித்தரித்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் ஒரு நாடே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல முதல்வராக திறம்பட செயல்பட்டு கொண்டுள்ளார். அவருடைய தலைமையில் இன்று என்னையும் என்னுடைய ஆதரவாளர்களையும் இணைத்து கொண்டு செயல்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தமிழக வெற்றி கழகம் பல வெற்றிகளை தொடர்ந்து பெறும். தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவிற்கு மிக்க நன்றி. இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், இளைய புரட்சி தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்றைய தினம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர் மேலாண்மை துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான மாண்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் திரு ஆனந்த் அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் பல்வேறு இயக்கங்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள். இந்த நல்ல விழாவிலே எங்களுடைய மூத்த தலைவர்களும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் திரு கமலக்கண்ணன் அவர்கள், நமது அன்பு அண்ணன் எங்களது மூத்த தலைவர் திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாலகங்கா அவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே எங்களை போன்ற அத்தனை பேரையும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இணைந்ததற்கு இன்றைய தினத்தில் மிக பெருமை கொள்கின்றோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் பால் ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு நன்னெறிப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இந்த இயக்கத்திலே பல்வேறு நெடுங்காலம் உழைத்து இன்றைய தினம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு சரியான திசையின்றி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மாண்புமிகு இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டிய அந்த பாதையிலே அதற்கு நிகரான தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்க நாங்கள் திணறிக் கொண்டிருந்த இந்த நல்ல வேளையிலே நல்ல வாய்ப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தளபதி இளைய புரட்சி தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினம் எங்களுக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றார். அவர் தனது முதல் பயணத்திலேயே இந்த மக்களுடைய நல் வாக்கினை பெற்று இன்றைய தினம் சிறந்த முதலமைச்சராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏழை எளிய மக்களுக்கு பாடுபடுவதற்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னுடைய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், இயக்கத்தினுடைய அத்தனை தொண்டர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் அறிவுரைகளை வழங்கி தமிழக மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் நன்கு உழைக்க வேண்டும் என்று கூறி, மேலும் நல்ல ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எந்த வகையிலும் அது சிறப்பாக இருக்க வேண்டும்,
எவ்வித தவறுகளும் நேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக முக்கியமாக அனைவருக்கும் வலியுறுத்தி இந்த ஆட்சி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நாட்டினுடைய நீராதாரங்களாக விளங்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனையிலே நல்ல முடிவுகளை எட்டுவதற்கு நீதிமன்றங்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயம் அவர்களுடன் இணைந்து இந்த தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உறுதுணையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் பாடுபடுவோம் என்ற இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை கூறிக்கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.